கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: முரணான போக்குள்ள முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கும் போராட்டத்தில் பாட்டாளி வர்க்கத்தின் கைகள் கட்டுண்டு போகும் அபாயம் எங்கிருந்து வருகிறது? ருஷ்ய புரட்சி முதலாளித்துவ தன்மை கொண்டதாகும் என்பது மார்க்சியவாதிகளின் முடிவான துணிவு. இதன் பொருள் என்ன? ருஷ்யாவுக்கு அத்தியாவசியமாகி இருக்கும் அரசியல் அமைப்பு முறையைச் சேர்ந்த ஜனநாயக மாற்றங்களும் சமுதாய பொருளாதார மாற்றங்களும் தம்மளவில் முதலாளித்துவத்தை அரிப்பதையோ முதலாளி வர்க்க ஆட்சியை அரிப்பதையோ குறிக்கவில்லை. மாறாக முதல் தடவையாக அவை ஐரோப்பிய வழிபட்ட ஆசிய வழிபட்டதல்ல. முதலாளித்துவ வளர்ச்சிக்கு விரிவாகவும் விரைவாகவும் உண்மையிலேயே களத்தை துப்புரவாக்கும். அவை முதல் தடவையாக முதலாளி வர்க்கம் ஒரு வர்க்கம் என்னும் வகையில் ஆட்சி புரிவதை சாத்தியமாக்கும். சோசியலிஸ்ட் புரட்சியாளர்களால் இக்கருத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் பண்ட முதலாளித்துவ உற்பத்தி முறையின் வளர்ச்சி விதிகளை பற்றிய அரிச்சுவடி கூட அவர்களுக்கு தெரியாது. விவசாயிகளின் புரட்சி எழுச்சி முற்றாக வெற்றி பெற்றாலும் கூட விவசாயிகளுக்கு சாதகமாகவும் விவசாயிகளின் விருப்பப்படியும் நிலத்தை முழுவதுமாக மறுவிநியோகம், பொதுவான மறுவிநியோகம் அல்லது அதைப்போல் ஏதாவது ஒன்று செய்தாலும் கூட அது முதலாளித்துவத்தை அளிக்காது. அதற்கு மாறாக அதன் வளர்ச்சியை தூண்டிவிட்டு விவசாயிகளின் வர்க்கச்சிதைவை துரிதப்படுத்திவிடும் என்பதை அவர்கள் பார்க்க தவறுகிறார்கள். சோசியலிஸ்ட் புரட்சியாளர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள தவறுகிறதனால் அவர்கள் சிறு முதலாளி வர்க்கத்தாரின் உணர்வு பெறாத சித்தாந்தவாதிகளாகி விடுகிறார்கள். இந்த உண்மையை வலியுறுத்துவது சமூக ஜனநாயகவாதத்துக்கு தத்துவார்த்த பொருளிலும் சரி நடைமுறை அரசியல் பொருளிலும் சரி மாபெரும் முக்கியத்துவம் உள்ளதாகும். ஏனெனில் தற்காலத்திய பொதுவான ஜனநாயக இயக்கத்தில் பாட்டாளி வர்க்க கட்சியின் முழுமையான வர்க்க சுதந்திரம் ஓர் இன்றியமையாத நிபந்தனை என்று இதிலிருந்து தொடர்கிறது. ஆனால் ஜனநாயக புரட்சி சமுதாய பொருளாதார உள்ளடக்கத்தில் முதலாளித்துவ தன்மையுடையது, பாட்டாளி வர்க்கத்தில் மாபெரும் அக்கறைக்கு உரியதாய் இராது என்று இதிலிருந்து தொடர்கிறதில்லை. ஒருங்கே பெரிய முதலாளிக்கும் நீதி அதிபதிகளுக்கும் அறிவொளி படைத்த நிலப்பிரபுவுக்கும் முக்கியமாக அனுகூலமாயுள்ள வடிவத்திலும் விவசாயிக்கும் தொழிலாளிக்கும் அனுகூலமாயுள்ள வடிவத்திலும் ஜனநாயக புரட்சி நடக்க முடியாது என்றும் தொடர்கிறதில்லை. ஒரு வகையினம் என்கிற முறையில் முதலாளித்துவ புரட்சியின் அர்த்தத்தையும் குறிப்பொருளையும் புதிய இஷ்கிரா குழுவினர் முற்றாக தவறாக புரிந்து கொள்கின்றனர். முதலாளித்துவ புரட்சி என்பது முதலாளி வர்க்கத்துக்கு மட்டுமே அனுகூலமாய் இருக்க முடியும் எனும் கருத்து அவர்களின் வாதங்களிலே எப்போதும் இலையோடி கொண்டிருக்கிறது. எனினும் இதைவிட தவறான கருத்து வேறொன்று இருக்க முடியாது. முதலாளித்துவ புரட்சி என்பது பூர்ஷ்வா, அதாவது முதலாளித்துவ சமுதாய பொருளாதார அமைப்பு முறையின் கட்டுக்கோப்பை விட்டு விலகாத ஒன்றாகும். முதலாளித்துவ புரட்சி முதலாளித்துவ வளர்ச்சியின் தேவைகளை வெளியிடுகிறது. அது முதலாளித்துவத்தின் அடித்தளங்களை அழிப்பதற்கு பதிலாக அவற்றை விரிவாக்குகிறது, ஆழப்படுத்துகிறது. எனவே இந்த புரட்சி தொழிலாளி வர்க்கத்தின் நலன்களை மட்டுமின்றி முதலாளி வர்க்கம் முழுவதின் நலன்களையும் வெளியிடுகிறது. முதலாளித்துவத்தின் கீழ் தொழிலாளி வர்க்கத்தின் மேல் முதலாளி வர்க்கம் ஆட்சி செலுத்துவது தவிர்க்க முடியாது. ஆகையால் முதலாளித்துவ புரட்சி பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களை விட அதிகமாக முதலாளி வர்க்கத்தின் நலன்களையே வெளியிடுகிறது என்று முழு உரிமையுடன் சொல்ல முடியும். ஆனால் முதலாளித்துவ புரட்சி பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களை அறவே வெளியிடுகிறதில்லை என்று நினைப்பது சுத்த அபத்தமாகும். முதலாளித்துவ புரட்சி பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களுக்கு எதிரானது. எனவே முதலாளித்துவ அரசியல் சுதந்திரம் நமக்கு தேவையில்லை என்கிற பழைய நாரோதிய தத்துவத்துக்கோ அல்லது முதலாளித்துவ அரசியலும் முதலாளித்துவ புரட்சியிலும் முதலாளித்துவ நாடாளுமன்ற முறையிலும் பாட்டாளி வர்க்கம் பங்கெடுப்பதை மறுக்கும் அராஜகவாதத்துக்கோ இந்த அபத்தமான கருத்து வந்து சேர்கிறது. தத்துவத்தின் நிலையிலிருந்து பார்த்தால் பண்ட உற்பத்தி அடிப்படையில் முதலாளித்துவ வளர்ச்சியின் தவிர்க்கவியலாத தன்மை பற்றி மார்க்சியத்தின் சாதாரணமான முன்கூற்றுகளை இக்கருத்து புறக்கணிக்கிறது. பண்ட உற்பத்தியை அடிப்படையாக கொண்டும் நாகரிகமடைந்த முதலாளித்துவ நாடுகளோடு வர்த்தக தொடர்பு வைத்து கொண்டும் இருக்கும்படியான ஒரு சமுதாயம் தன்னுடைய வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தவிர்க்க முடியாதபடி முதலாளித்துவ பாதையில் சென்று தீர வேண்டும் என்று மார்க்சியம் நமக்கு போதிக்கிறது. எடுத்துக்காட்டாக முதலாளித்துவத்தின் அடிப்படையிலும் கட்டுக்கோப்புக்குள்ளும் இருந்தபடியே ருஷ்யா முதலாளித்துவ வளர்ச்சியை விட்டு விலகிச் செல்ல முடியும் என்றும் முதலாளித்துவத்தினின்று தப்பிக்க முடியும் என்றும்
அல்லது வர்க்க போராட்ட வழி அல்லாத வேறேதாவது ஒரு வழியில் முதலாளித்துவ வளர்ச்சியை தாண்டி செல்ல முடியும் என்றும் கூறும் நாரோதிய அராஜகவாத பிதற்றலிலிருந்து முறித்து கொண்டு மார்க்சியம் மாற்ற ஒண்ணா வகையிலே பிரித்து விட்டுள்ளது. பொதுவாகவும் சரி, குறிப்பாக ருஷ்யா சம்பந்தமாகவும் சரி, இந்த மார்க்சிய கோட்பாடுகள் அனைத்தும் நுண்ணிய விபரத்தோடு நிரூபிக்கப்பட்டும் விளக்கப்பட்டும் உள்ளன. மேலும் முன்னேறுகிற முதலாளித்துவ வளர்ச்சியை தவிர வேறெதிலாவது தொழிலாளி வர்க்கத்தின் விமோசனத்தை தேடுவது எனும் கருத்து பிற்போக்கானது என்று இந்த கோட்பாடுகளிலிருந்து தொடர்கிறது. ருஷ்யா போன்ற நாடுகளில் முதலாளித்துவத்தால் தொழிலாளி வர்க்கம் துன்பப்படுகிறதை விட போதாக்குறையான முதலாளித்துவ வளர்ச்சியிலேதான் அதிகமாக துன்பப்படுகிறது. எனவே மிக மிக விரிவான, சுதந்திரமான, விரைவான முதலாளித்துவ வளர்ச்சியிலே தொழிலாளி வர்க்கம் மிக மிக நிச்சயமாக அக்கறை கொண்டிருக்கிறது. முதலாளித்துவத்தின் விரிவான, சுதந்திரமான, விரைவான வளர்ச்சியை தடங்கல் செய்யும் பழைய அமைப்பு முறையின் மிச்ச சுச்சங்கள் அனைத்தையும் அகற்றிவிடுவது தொழிலாளி வர்க்கத்துக்கு முற்றிலும் அனுகூலமானதாகும். முதலாளித்துவ புரட்சி என்பது பழங்காலத்தின் மீதமிச்சங்களே. பண்ணையடிமைகளை சொந்தமாக வைத்திருக்கும் அமைப்பு முறையின் இதில் எதேச்சதிகார முறை மட்டுமின்றி முடியரசு முறையும் அடங்கும். மீதமிச்சங்களை மிகவும் உறுதியாக துடைத்தெறிந்துவிட்டு முதலாளித்துவத்தின் மிகவும் விரிவான, சுதந்திரமான, விரைவான வளர்ச்சிக்கு மிக முழுமையாக உத்தரவாதம் செய்கிற புரட்சி எழுச்சியாகும். எனவேதான் முதலாளித்துவ புரட்சி பாட்டாளி வர்க்கத்துக்கு மிக உயர்ந்த அளவிலே அனுகூலமானதாகும். பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களுக்கு முதலாளித்துவ புரட்சி முற்றிலும் அவசியமாகும். எவ்வளவு முழுமையானதாகவும் உறுதியானதாகவும் முரணற்றதாகவும் முதலாளித்துவ புரட்சி இருக்கிறதோ அவ்வளவு பாட்டாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்தை எதிர்த்தும் சோசியலிசத்துக்காகவும் நடத்துகிற போராட்டம் மிகவும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்கும். விஞ்ஞான சோசியலிசத்தின் அரிச்சுவடியை அறியாதவர்கள்தாம் இந்த முடிவு புதுமையானது, வேடிக்கையானது, முரணுண்மையாயுள்ளது என்று நினைக்க முடியும். மற்றவை ஒரு புறம் இருக்க, இந்த முடிவிலிருந்து ஒரு முன்கூற்று தொடர்கிறது. அதாவது, ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் முதலாளித்துவ புரட்சி முதலாளி வர்க்கத்தை விட பாட்டாளி வர்க்கத்திற்கு அதிக அனுகூலமானது என்று. பின்வரும் அர்த்தத்தில்தான் இந்த முன்கூற்று சரி. பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக சில பழங்கால மிச்ச சொஞ்சங்களை, எடுத்துக்காட்டாக முடியரசு, நிரந்தர இராணுவம் முதலியவை நம்பி பற்றி நிற்பது முதலாளித்துவ வர்க்கத்திற்கு அனுகூலமானது. முதலாளித்துவ புரட்சி மிதமிஞ்சிய உறுதியுடன் பழங்காலத்தின் மிச்ச சுச்சங்கள் அனைத்தையும் துடைத்தெறியாமல் சிலவற்றை நீடித்து வைத்திருப்பது, அதாவது இந்த புரட்சி முற்றிலும் முரணொலித்ததாக இல்லாமல் இருப்பது, முழுமையாயில்லாமல் இருப்பது, உறுதியானதாய் விட்டுக்கொடாததாய் இல்லாமல் இருப்பது முதலாளி வர்க்கத்துக்கு அனுகூலமானது. இக்கருத்தை சமூக ஜனநாயகவாதிகள் அடிக்கடி சற்று வேறு விதமாகவும் வெளியிடுகிறார்கள். அதாவது, முதலாளி வர்க்கம் தனக்குத்தானே துரோகம் செய்து கொள்கிறது, சுதந்திர லட்சியத்துக்கு துரோகம் செய்கிறது, முரணற்ற ஜனநாயக போக்கிலே போகும் திறம் முதலாளி வர்க்கத்துக்கு கிடையாது என்று. முதலாளித்துவ ஜனநாயகத்தை நோக்கி போகும் அவசியமான மாற்றங்கள் மேலும் மெதுவாக, மேலும் படிப்படியாக, மேலும் எச்சரிக்கையாக நடப்பது, குறைந்த உறுதியுடன் நடப்பது, புரட்சி வழியில்லாமல் சீர்திருத்தவாதிகளின் வழியே நடப்பது முதலாளி வர்க்கத்திற்கு அதிக அனுகூலமானது. பண்ணையடிமை முறையின் நன்மதிப்புக்குரிய நிறுவனங்களை, முடியரசு போன்றவற்றை இந்த மாற்றங்கள் முடிந்தவரை அப்படியே விட்டு வைப்பது, இந்த மாற்றங்கள் சாதாரண மக்களின், அதாவது விவசாயிகளின், குறிப்பாக தொழிலாளர்களின் சுதந்திரமான புரட்சிகரமான நடவடிக்கைகளையும் முன்முயற்சியையும் ஆற்றலையும் முடிந்தவரை குறைவாக வளர்க்கிறவையாக இருப்பது முதலாளி வர்க்கத்திற்கு அதிக அனுகூலமானது. காரணம், பிரெஞ்சுக்காரர்கள் சொல்கிற மாதிரி துப்பாக்கியை ஒரு தோளிலிருந்து மற்றொரு தோளுக்கு மாற்றுவது தொழிலாளிக்கு மேலும் சுலுவாய் இருக்கும். அதாவது அவர்களுக்கு முதலாளித்துவ புரட்சி கொடுக்கும் ஆயுதங்களையும் புரட்சி கொணர்ந்து தரும் சுதந்திரத்தையும் பண்ணையடிமை முறையை ஒழித்து சுத்தப்படுத்திய களத்தில் தோன்றுகிற ஜனநாயக நிறுவனங்களையும் முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக தொழிலாளிகள் திருப்புவது மேலும் சுலுவாய் இருக்கும். மறுபுறத்தில் முதலாளித்துவ ஜனநாயகத்தை நோக்கி செல்லும் அவசியமான மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் வழியே இல்லாமல் புரட்சி வழியே நிகழ்வது தொழிலாளி வர்க்கத்திற்கு அதிக அனுகூலமானதாகும். ஏனெனில் சீர்திருத்தத்தின் வழி, தாமதப்படுத்தும் வழி, தள்ளிப்போடும் வழி, நாட்டின் உடம்பிலுள்ள அழுகிப்போன பகுதிகள் வேதனைமிக்க நிதானத்துடன் இற்றுச்சிதையும் வழியாகும்.
பாட்டாளி வர்க்கமும் விவசாயிகளும் தான் அந்த அலுகலினால் முதன்மையாகவும் மிகுதியாகவும் துன்பப்படுகிறார்கள். புரட்சி வழி விரைவாக வெட்டியை கற்றும் வழி, பாட்டாளி வர்க்கத்திற்கு மிகவும் குறைந்த வழி கொடுக்கும் வழி, அழுகிவிட்டதை உடனடியாக அகற்றும் வழி, முடியரசிடமும் அதைச் சேர்ந்த வெறுக்கத்தக்க இழிந்த அழுகலான நாற்றமெடுக்கும் நிறுவனங்களிடமும் மிக குறைவான இணக்கமும் எச்சரிக்கையும் காட்டும் வழியாகும். எனவே நம் நாட்டு முதலாளித்துவ மிதவாத பத்திரிகைகள் புரட்சி பாதையின் சாத்தியப்பாடு குறித்து வருத்தம் தெரிவிப்பதும், புரட்சிக்கு அஞ்சுவதும், புரட்சி பூச்சாண்டி காட்டி ஜார்மனை பயமுறுத்த முயல்வதும், புரட்சியை தவிர்க்க முயல்வதும், சீர்திருத்த வழிக்கு அடிப்படை என்கிற முறையிலே அற்ப சீர்திருத்தங்களுக்காக முண்டியிடுவதும் கெஞ்சி குழைவதும், இவற்றுக்கெல்லாம் காரணம் பத்திரிகை தணிக்கை முறையும் யூதர்களுக்குரிய அச்சமும் மட்டுமல்ல. ருஷ்கியே வேதமஸ்தி சீன் ஒத்தே செஸ்துவா நாசா சிசின் நாசி தினி எனும் பத்திரிகைகள் மட்டுமல்லாமல் சட்டவிரோதமான சுதந்திரமான ஒஸ்வபஸ்தேனிய பத்திரிகையும் கூட இந்த நிலையை எடுத்து கொண்டுள்ளன. முதலாளித்துவ சமுதாயத்தில் ஒரு வர்க்கம் என்கிற வகையில் முதலாளி வர்க்கம் வகிக்கும் நிலையின் காரணமாக அது தவிர்க்க முடியாதபடி ஜனநாயக புரட்சியில் முரணான நிலையை வகிப்பதில் கொண்டு போய்விடுகிறது. ஒரு வர்க்கம் என்கிற முறையில் பாட்டாளி வர்க்கம் வகிக்கும் நிலையின் காரணமாக அது முரணற்ற ஜனநாயக போக்கை பின்பற்றும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஜனநாயகத்தின் முன்னேற்றம் பாட்டாளி வர்க்கத்தை பலப்படுத்தும் அபாயத்தை கண்டு பயந்து முதலாளி வர்க்கம் திரும்பி பின்னோக்குகிறது. இழப்பதற்கு தன்னுடைய விலங்குகளை தவிர பாட்டாளி வர்க்கத்திடம் வேறொன்றுமில்லை. ஆனால் ஜனநாயகத்தின் துணை கொண்டு வெல்வதற்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. எனவேதான் ஜனநாயக மாற்றங்களை சாதிப்பதில் முதலாளித்துவ புரட்சி எவ்வளவுக்கு முரணின்றி இருக்கிறதோ அவ்வளவு முதலாளி வர்க்கத்துக்கு மட்டும் அனுகூலமானவையாக இருக்கிறவைகளுடன் நிறுத்தி கொள்வதும் குறையும். முதலாளித்துவ புரட்சி எவ்வளவுக்கு முரணின்றி இருக்கிறதோ அவ்வளவு ஜனநாயக புரட்சியால் கிடைக்கும் ஆதாயங்களை பாட்டாளி வர்க்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் உத்தரவாதம் செய்யும். முதலாளித்துவ புரட்சியிலிருந்து பாட்டாளி வர்க்கம் விலகி நிற்கக்கூடாது. அதன்பால் அசிரத்தையாய் இருக்கக்கூடாது. புரட்சி தலைமையை முதலாளி வர்க்கம் எடுத்துக்கொள்வதை அனுமதிக்கக்கூடாது. அதற்கு மாறாக புரட்சியை சாதித்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அதில் தானே சக்திமிக்க பங்காற்ற வேண்டும். முரணற்ற பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்துக்கு மிகுந்த உறுதியுடன் போராட வேண்டும் என்று பாட்டாளி வர்க்கத்திற்கு மார்க்சியம் போதிக்கிறது. ருஷ்ய புரட்சியின் முதலாளித்துவ ஜனநாயக எல்லைகளை தாண்டி நாம் போக முடியாது. ஆனால் இந்த எல்லைகளை நாம் மிகப்பெரியதாக விரிவாக்க முடியும். இந்த எல்லைகளுக்குள்ளே நாம் பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களுக்காகவும் உடனடி தேவைகளுக்காகவும் எதிர்காலத்திய முழுமையான வெற்றிக்கு அதனுடைய சக்திகளை தயாரிப்பதை சாத்தியமாக்கும் நிலைமைகளுக்காகவும் போராட முடியும், போராடவும் வேண்டும். முதலாளித்துவ ஜனநாயகம் பல வகைப்பட்டது. வாளறிந்த அரசியல் சட்டத்துக்காக இரகசியத்தில் ஜாராட்சியோடு பேரம் பேசி முடித்தவாறே மேல் சட்டசபை வேண்டும் என்று எல்லோருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற ஜெம்ஸ்துவ முடியரசுவாதி கூட ஒரு முதலாளித்துவ ஜனநாயகவாதி தான். நிலப்பிரபுக்களையும் அரசாங்க அலுவலர்களையும் எதிர்த்து ஆயுதமேந்தி போராடும் ஒரு அப்பாவித்தனமான குடியரசுவாதத்துடன் ஜார்மனை வெளியேறச் செய்வோம் என்று முன்மொழிவும் விவசாயியும் கூட முதலாளித்துவ ஜனநாயகவாதிதான். முதலாளித்துவ ஜனநாயக அரசமைப்புகள் ஜெர்மனியில் இருப்பது போலவும் பிரிட்டனில் இருப்பது போலவும் உண்டு, ஆஸ்திரியாவில் இருப்பது போலவும் உண்டு, அமெரிக்காவிலும் சுவிட்சர்லாந்திலும் இருப்பது போலவும் உண்டு. ஜனநாயக புரட்சி காலத்தில் ஜனநாயகத்துவத்தில் அளவுகளிடையே உள்ள இந்த வேற்றுமையையும் அதன் வடிவங்களிடையே உள்ள வேற்றுமையையும் பார்க்க தவறிவிட்டு என்ன இருந்தாலும் இது ஒரு முதலாளித்துவ புரட்சி தானே, முதலாளித்துவ புரட்சியின் பலன்தானே என்கிறபடி கெட்டிகாரத்தனமான குறிப்புரைகளோடு நிறுத்தி கொள்ளும் மார்க்சியவாதி நேர்த்தியான மார்க்சியவாதிதான் பொங்கல். நம்முடைய புதிய இஸ்குராவாதிகளும் இப்படிப்பட்ட கெட்டிக்கார பேர்வழிகள்தாம். இவர்கள் தம்முடைய கிட்ட பார்வை குறித்து பெருமையடித்து கொள்ளவும் செய்கிறார்கள். குடியரசுவாத புரட்சிகரமான முதலாளித்துவ ஜனநாயகத்துக்கும் முடியரசுவாத மிதவாத முதலாளித்துவ ஜனநாயகத்துக்கும் இடையே வேறுபாடு கண்டுகொள்ள முடிவது முரணுள்ள முதலாளித்துவ ஜனநாயகத்துக்கும் முரணற்ற பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்துக்கும் இடையே வேறுபாடு கண்டுகொள்வதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை.
அவசியமாய் இருக்கிற இந்த இடத்திலும் இவர்கள் புரட்சியின் முதலாளித்துவ தன்மையை பற்றி உரைகள் ஆற்றுவதோடு நிறுத்தி கொள்கிறார்கள். தற்கால புரட்சியில் ஜனநாயக தலைமை அளிப்பதும் திருவாளர் ஸ்துருவே கூட்டத்தாரின் துரோகத்தனமான கோஷங்களிலிருந்து வேறுபடுத்தி கொண்டு முற்போக்கான ஜனநாயக கோஷங்களை வலியுறுத்துவதும் பிரச்சனையாக இருக்கும் நேரத்தில் நிலப்பிரபுக்கள், முதலாளிகள் ஆகியோரின் மிதவாத பேர பேச்சுகளிலிருந்து வேறுபடுத்தி கொண்டு பாட்டாளி வர்க்கம், விவசாயிகள் ஆகியோரின் உண்மையிலேயே புரட்சிகரமான போராட்டத்துக்குரிய உடனடி குறிக்கோள்களை ஒளிவு மறைவின்றி நேராகவும் உறுதியுடனும் கூற வேண்டியது பிரச்சனையாக இருக்கும் நேரத்தில் பகையான வர்க்கங்களுக்கிடையே நடக்கும் பரஸ்பர போராட்டத்தின் தொடர் நிகழ்வு போக்கு குறித்து பேசுவதோடு கூட்டில் அடைத்த மனிதர் போல் உண்மையிலேயே ஆகிவிட்டவர்கள் மாதிரி துயரமிக்க பேச்சு பேசுவதோடு திருப்தி அடைவார்கள். கணவான்களே, நீங்கள் கவனிக்க தவறிய விஷயத்தின் சாராம்சம் இதுதான். அதாவது, நம்முடைய புரட்சி ஒரு உண்மையான மாபெரும் வெற்றியிலே முடிவடையுமா அல்லது வெறுமே ஒரு படுமோசமான பேரத்தில் முடிவடையுமா? பாட்டாளி வர்க்கத்தின் விவசாயி மக்களின் புரட்சிகரமான ஜனநாயக சர்வாதிகாரத்தை எட்டும் தூரத்திற்கு புரட்சி செல்லுமா அல்லது ஷிப்பவ் பாணியில் அமைந்த மிதவாத அரசியல் சட்டத்திலே சக்தியை இழந்துவிடுமா? இந்த பிரச்சனையை எழுப்புவதன் மூலம் நாம் விஷய பொருளை விட்டு அறவே விலகிச் செல்வதாக முதல் பார்வைக்கு தோன்றலாம். ஆனால் முதல் பார்வைக்குத்தான் அப்படி தோன்றக்கூடும். உண்மையாக சொன்னால், ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸின் சமூக ஜனநாயகவாத போர்த்தந்திரங்களுக்கும் புதிய இஸ்க்ரா ஆதரவாளர்களின் மாநாடு தொடங்கி வைத்த போர்த்தந்திரங்களுக்கும் இடையே கோட்பாடு விஷயத்தில் தெளிவாக தெரிகிற வேற்றுமைக்கு இந்த பிரச்சனைதான் வேறாக இருக்கிறது. ஒப்பிட முடியாத வகையில் தொழிலாளி வர்க்க கட்சிக்கு மேலும் சிக்கலானவையாகவும் முக்கியமானவையாகவும் உயிர்நிலையானவையாகவும் உள்ள பிரச்சனைகளை, அதாவது புரட்சி காலத்தில் அதன் போர்த்தந்திரங்கள் பற்றிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் அந்த மாநாடு பொருளாதாரவாதத்தின் தவறுகளை மீண்டும் உயிர்ப்பித்து 2 அடி இல்லை 3 அடி ஏற்கனவே பின்னோக்கி வைத்துள்ளது. எனவேதான் நாம் எழுப்பியிருக்கும் பிரச்சனையை தக்க கவனத்துடன் பகுத்தாய்ந்திட வேண்டும். முதலாளி வர்க்கத்தின் முரணுள்ள கொள்கையை எதிர்க்கும் போராட்டத்தில் சமூக ஜனநாயகவாதம் தன் கைகளையே கட்டி போட்டுக் கொள்ளும் அபாயத்தை, முதலாளித்துவ ஜனநாயகத்தில் அது கலந்து கரைந்து போகிற அபாயத்தை புதிய இஸ்க்ரா தீர்மானத்தின் மேலே மேற்கோள் காட்டிய பகுதி சுட்டிக்காட்டுகிறது. இந்த அபாயத்தை பற்றிய கருத்து புதிய இஸ்க்ரா தன்மைக்குரிய இலக்கியம் முழுவதிலும் பரவி நிற்கிறது. நம் கட்சி பிளவில் கோட்பாடு ரீதியான நிலைக்கு பொருளாதாரவாதத்தை நோக்கி திரும்பிய திருப்பம் பிளவில் விளைந்த சச்சரவை முற்றாக மறைத்துவிட்ட காலத்திலிருந்து இதுவே இதயம் போல் உள்ளது. ஐயந்திரிப்புக்கிடமின்றி ஒப்புக்கொள்கிறோம், இப்படிப்பட்ட அபாயம் இருக்கத்தான் செய்கிறது. ருஷ்ய புரட்சி உச்சக்கட்டத்தில் இருக்கிற இந்த நேரத்திலேதான் இந்த அபாயம் குறிப்பாக கடுமையாகியுள்ளது. சமூக ஜனநாயகத்தின் தத்துவ ஆசிரியர்களாகிய அல்லது என்னை பொறுத்தவரை சொல்லிக்கொள்ள விரும்புவது போல் சமூக ஜனநாயக பிரச்சனைகளை பற்றி எழுதும் பத்திரிகையாளர்களாகிய நம்மீது விழுந்திருக்கும் மிகவும் அவசியமான பொறுப்புள்ள கடமை உண்மையிலேயே இந்த அபாயம் எந்த திசையிலிருந்து வருகிறது என்று கண்டுபிடிப்பதுதான். ஏனெனில் நம் கருத்து வேற்றுமைக்கு தோற்றுவாயாக இருப்பது இவ்வகை அபாயம் இருக்கிறதா இல்லையா எனும் சர்ச்சை அல்ல. சிறுபான்மையினரின் வால்பிடிக்கும் போக்கு எனப்படுவது இந்த அபாயத்தை உண்டாக்குகிறதா அல்லது பெரும்பான்மையினரின் புரட்சிவாதம் எனப்படுவது இந்த அபாயத்தை உண்டாக்குகிறதா என்னும் சர்ச்சையே ஆகும். தவறான வியாக்கியானங்களையும் தப்பெண்ணங்களையும் விளக்கும் பொருட்டு முதலில் நாம் குறித்து கொள்ள வேண்டியது இதுதான். நாம் குறிப்பிடுகிற அபாயம் விவகாரத்தின் புறநிலை அம்சத்தில் குடிகொண்டிருக்கிறதே தவிர அகநிலை அம்சத்தில் அல்ல. தற்கால புரட்சி போராட்டம் முழுவதின் பொருளாதார விளைவில் குடிகொண்டிருக்கிறதே தவிர இந்த போராட்டத்தில் சமூக ஜனநாயகவாதம் எடுத்துக்கொள்ளவிருக்கும் சம்பிரதாயமான நிலையில் அல்ல. ஏதாவது ஒரு சமூக ஜனநாயக குழு முதலாளித்துவ ஜனநாயகத்தில் கலந்து கரைந்துவிட விரும்பப் போகிறதா அல்லது அவ்வாறு கலந்து கரைந்து வருவதை உணர்கிறதா என்பதல்ல பிரச்சனை. அப்படி யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட விருப்பத்தை எந்த சமூக ஜனநாயகவாதியும் வைத்திருப்பதாக நாம் சந்தேகிக்கவில்லை. அது விருப்பம் சம்பந்தப்பட்ட விவகாரமும் அல்ல. இன்னொன்று,
ஏதாவது ஒரு சமூக ஜனநாயக குழு புரட்சி போக்கின் நெடுகிலும் தன்னுடைய தனி அடையாளத்தையும் தனித்தன்மையையும் முதலாளித்துவ ஜனநாயகத்தை சாராத சுதந்திரத்தையும் சம்பிரதாய வகையிலே நீடித்து வைத்திருக்குமா என்பதல்ல பிரச்சனை. இவ்வகை சுதந்திரத்தை அவை வெறுமே பிரகடனம் செய்வதோடு அல்லாமல் சம்பிரதாய வகையிலே நீடித்து வைத்து கொண்டும் இருக்கலாம் என்ற போதிலும் முதலாளி வர்க்கத்தின் முரணான போக்கை எதிர்த்து நடக்கும் போராட்டத்தில் அவற்றின் கைகள் கட்டுண்டு போகிற நிலையும் ஏற்படக்கூடும். சமூக ஜனநாயகவாதம் சம்பிரதாய வகையிலே சுதந்திரமாக இருந்தும் கூட தனிக்கட்சி எனும் வகையில் அது முழுமையான அமைப்பு தனித்தன்மை பெற்றிருந்தும் கூட நடைமுறை உண்மையிலே அது சுதந்திரமானதாக இராது என்பது புரட்சியின் இறுதியான அரசியல் விளைவாக நிரூபிக்கப்பட்டு போகலாம். அது நிகழ்ச்சிகளின் போக்கு மீது தன்னுடைய பாட்டாளி வர்க்க சுதந்திரத்தின் முத்திரையை பதிய வைக்க முடியாமல் போய்விடும். மொத்தத்தில் பார்க்கும்போது, கடைசி பரிசீலனைப்படி பார்க்கும்போது, அது முதலாளித்துவ ஜனநாயகத்தில் கலந்து கரைந்து விட்டிருப்பது ஒரு வரலாற்று உண்மையாகிவிடும் அளவுக்கு அது பலவீனமாய் உள்ளதாக நிரூபித்து கொண்டுவிடும். உண்மையான அபாயம் இதிலேதான் இருக்கிறது. இனி இந்த அபாயம் எந்த திசையிலிருந்து வருகிறது என்று பார்ப்போம். நாங்கள் நம்புகிறபடி புதிய இஸ்க்ரா பிரதிநிதித்துவப்படுத்தும் சமூக ஜனநாயகவாதத்தின் வலதுசாரி திருப்பிலிருந்து வருகிறதா, அல்லது புதிய இஸ்க்ரா நம்புகிறபடி உள்ள பெரும்பான்மையினோர் பெரிபோத் பத்திரிகை முதலானோர் பிரதிநிதித்துவப்படுத்தும் சமூக ஜனநாயகவாதத்தின் இடதுசாரி திருப்பிலிருந்து வருகிறதா என்று நாம் சுட்டிக்காட்டியுள்ளபடி பல்வேறு சமுதாய சக்திகள் வேலை செய்வதின் புறநிலை சேர்க்கை இப்பிரச்சினைக்குரிய தீர்வை நிர்ணயிக்கிறது. ருஷ்ய வாழ்க்கையை பற்றிய மார்க்சிய பகுப்பாய்வு இச்சக்திகளின் தன்மையை தத்துவ ரீதியிலே வரையறுத்து இருக்கிறது. தற்சமயம் குழுக்களின் வர்க்கங்களின் பகிரங்கமான செய்கை புரட்சியின் போக்கிலே இதை நடைமுறையில் நிர்ணயித்து வருகிறது. இன்று நாம் கடந்து வரும் காலத்துக்கு மிக முன்னதாகவே மார்க்சியவாதிகள் செய்துள்ள தத்துவ பகுப்பாய்வு முழுவதும் சரி, புரட்சிகரமான நிகழ்ச்சிகளின் வளர்ச்சியை பற்றிய நடைமுறை நோக்குரைகள் முழுவதும் சரி, இன்று காட்டுவதாவது, புறநிலைமைகளை வைத்து பார்க்கும்போது ருஷ்யாவில் புரட்சிக்கு 2 போக்குகளும் 2 விளைவுகளும் சாத்தியம் என்று. ருஷ்யாவில் முதலாளித்துவ ஜனநாயக வழியில் பொருளாதார அரசியல் அமைப்பு முறை மாற்றம் பெறுவது தவிர்க்கவியலாதது, தப்பிக்கவியலாதது. இவ்வகை மாற்றத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எனினும் அதை செய்து வரும் இன்றைய சக்திகளின் ஒன்றுபட்ட செய்கை 2இல் ஏதாவது ஒன்றாக முடியக்கூடும். அம்மாற்றத்தின் 2 வடிவங்களில் ஏதாவது ஒன்றை உண்டாக்கி வைக்கக்கூடும். ஒன்று, விவகாரங்கள் ஜாராட்சி மீது புரட்சி நிர்ணயமான வெற்றி பெறுவதில் போய் முடியலாம். அல்லது நிர்ணயமான வெற்றிக்கு போதிய பலம் இராது விவகாரங்கள் ஜாராட்சிக்கும் முதலாளி வர்க்கத்தினரின் மிகவும் முரணுள்ள மிகவும் தன்னலமுள்ள பகுதியினருக்கும் இடையே பேரம் செய்து கொள்வதிலே போய் முடியலாம். மொத்தத்தில் சொன்னால், யாராலும் முன்கூட்டி அறிய முடியாமல் முடிவற்ற வகையில் உள்ள பல்வேறு விவரங்களும் சேர்க்கைகளும் 2இல் ஏதாவது ஒரு விளைவுக்கு கொண்டு போய் விடுகின்றன. இந்த சாத்தியப்பாடுகளை முதலில் அவற்றின் சமுதாய குறிப்பொருளின் பார்வை நிலையிலிருந்தும், இரண்டாவதாக 2 விளைவுகளில் சமூக ஜனநாயகவாதம் வகிக்கும் நிலையின் அது கலந்து கரைவது அல்லது கைகளில் கட்டுண்டு போவது எனும் நிலையின் பார்வை நிலையிலிருந்தும் இப்போது கவனிப்போம். ஜாராட்சி மீது புரட்சி நிர்ணயமான வெற்றி பெறுவது என்கிறதின் பொருள் என்ன? இந்த சொற்றொடரை பயன்படுத்துவதில் அதன் உடனடி அரசியல் குறிப்பொருளை கூட புதிய இஸ்க்ரா குழுவினர் புரிந்து கொள்ள தவறுவதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த கருத்துருவத்தின் வர்க்க குறிப்பொருளை இவர்கள் புரிந்து கொண்டிருப்பது அதைவிட குறைவே என்று தெரிகிறது. கப்போன் மாதிரியான பல புரட்சிகரமான ஜனநாயகவாதிகள் செய்வது போல் புரட்சி, மாபெரும் ருஷ்ய புரட்சி என்ற சொற்களை கேட்டு எந்த நிலைமைகளிலும் மார்க்சியவாதிகளாகிய நாம் மயங்கிவிடக்கூடாது என்பது உறுதி. எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் உண்மையான சக்தியாகிய ஜாராட்சியை எதிர்த்து அதன் மீது நிர்ணயமான வெற்றி பெறும் திறமுள்ள உண்மையான சமுதாய சக்திகள் எவை என்பதில் நாம் முற்றாக தெளிவு பெற்றிருக்க வேண்டும். பெருமுதலாளி வர்க்கத்தினர், நிலப்பிரபுக்கள், தொழிற்சாலை சொந்தக்காரர்கள், உஸ்வபஸ்தேனிய தலைமையை பின்பற்றும் வகுப்பினர் ஆகியோர் இப்படிப்பட்ட சக்தியாக இருக்க முடியாது. அவர்களுக்கு நிர்ணயமான வெற்றியில் விருப்பம் கூட இல்லாததை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வர்க்க நிலையின் காரணமாக அவர்கள் ஜாராட்சியை எதிர்த்து நிர்ணயமான போராட்டம் நடத்தும் திறமையற்றவர்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் தனிச்சொத்துடைமையால், மூலதனத்தால், நில உடைமையால் மிதமிஞ்சிய அளவில் பலமாக விலக்கி வைக்கப்பட்டிருப்பவர்கள். எனவே
அவர்கள் நிர்ணயமான போராட்டத்தில் இறங்க முடியாது. பாட்டாளி வர்க்கத்திற்கும் விவசாய மக்களுக்கும் எதிராக பயன்படுத்துவதற்கு அதிகார வர்க்க போலீஸ் இராணுவ சக்திகளும் வைத்து கொண்டுள்ள ஜாராட்சி அவர்களுக்கு மிகவும் தேவை. எனவே அதை அழிப்பதில் அவர்களுக்கு விருப்பமில்லை. ஜாராட்சி மீது நிர்ணயமான வெற்றியை சாதிக்க உள்ள ஒரே சக்தி மக்களே. அதாவது முக்கியமான பெரிய சக்திகளாக எடுத்துக்கொண்டால் பாட்டாளி வர்க்கமும் விவசாய மக்களும் ஆவர். இவற்றிற்கு இடையே கிராமத்தையும் நகரத்தையும் சேர்ந்த சிறு முதலாளி வர்க்கத்தினரை, இவர்களும் மக்களின் ஒரு பகுதிதான், வைக்க வேண்டும். ஜாராட்சி மீது புரட்சி நிர்ணயமான வெற்றி பெறுவது என்பதற்கு பொருள் பாட்டாளி வர்க்கம், விவசாய மக்கள் ஆகியோரின் புரட்சிகரமான ஜனநாயக சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதாகும். நெடுங்காலத்துக்கு முன்பு பெரியோத் குறிப்பிட்டிருந்த இந்த முடிவிலிருந்து புதிய இஸ்க்ரா குழுவினர் தப்பிக்க முடியாது. வேறெந்த சக்திக்கும் ஜாராட்சி மீது நிர்ணயமான வெற்றி பெறும் திறமை கிடையாது. அப்படிப்பட்ட வெற்றி ஒரு சர்வாதிகாரமாகத்தான் இருக்கும். அதாவது அது சட்டப்பூர்வமான அல்லது சமாதானபூர்வமான வழியில் ஏற்படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையான நிறுவனங்களை நம்பி நில்லாமல் தவிர்க்க முடியாதபடி இராணுவ சக்தியை மக்களை ஆயுதமேந்தி நிற்கச் செய்வதை, புரட்சி எழுச்சியை நம்பி நிற்க வேண்டும். அது ஒரு சர்வாதிகாரமாகத்தான் இருக்க முடியும். ஏனெனில் பாட்டாளி வர்க்கத்திற்கும் விவசாய மக்களுக்கும் இன்றியமையாத அவசர தேவையான மாற்றங்களை சாதிப்பது நிலப்பரப்புகளின் பெருமுதலாளி வர்க்கத்தினரின் ஜாராட்சியின் கடுமையான எதிர்ப்பை கிளப்பிவிடும். ஒரு சர்வாதிகாரம் இல்லாமல் இந்த எதிர்ப்பை உடைத்தெறிய முடியாது. எதிர்ப்புரட்சி முயற்சிகளை முறியடிக்க முடியாது. உண்மைதான், இது ஜனநாயக சர்வாதிகாரமாகவே இருக்கும். சோசியலிச சர்வாதிகாரமாக இராது. இது புரட்சிகரமான வளர்ச்சியின் வரிசை தொடரான இடைநிலை கட்டங்கள் இல்லாமல் முதலாளித்துவத்தின் அடித்தளங்களை பாதிக்க வல்லதாய் இராது. அதிகபட்சமாக போனால் இது விவசாய மக்களுக்கு சாதகமான வகையில் நில சொத்துடைமையில் அடிப்படையான மறு விநியோகத்தை செய்து முடிக்கலாம். ஒரு குடியரசை நிறுவுவது உள்ளிட்டு முழுமையான முரணற்ற ஜனநாயகத்தையும் நிலைநாட்டலாம். கிராமப்புற வாழ்க்கையிலிருந்து மட்டுமின்றி தொழிற்சாலை வாழ்க்கையிலிருந்தும் ஆசிய வகைப்பட்ட அடிமைத்தனத்துக்குரிய உள்ளடக்க கூறுகள் அனைத்தையும் துடை தெரியலாம். தொழிலாளர் நிலைமைகளை நிறைவாக மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் வேண்டிய அடித்தளத்தையும் நிறுவலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், புரட்சி பெருந்தியை ஐரோப்பாவுக்கும் பரவச் செய்யலாம். என்றாலும் அப்படிப்பட்ட வெற்றி நம் முதலாளித்துவ புரட்சியை சோசியலிச புரட்சியாக மாற்றிவிடாது. ஜனநாயக புரட்சி முதலாளித்துவ சமுதாய பொருளாதார உறவு முறைகளின் எல்லைகளை நேரடியாக தாண்டி செல்லாது என்ற போதிலும் இப்படிப்பட்ட வெற்றி ருஷ்யாவின் எதிர்கால வளர்ச்சிக்கும் உலகம் முழுவதின் எதிர்கால வளர்ச்சிக்கும் மாபெரும் முக்கியத்துவம் உள்ளதாய் இருக்கும். இன்று ருஷ்யாவில் துவங்கியிருக்கும் புரட்சியின் நிர்ணயமான வெற்றி செய்வது போல் வேறெதுவும் உலக பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சிகரமான ஆற்றலை இவ்வளவு அதிகமாக உயர்த்தாது. அதன் முழுமையான வெற்றிக்கு கொண்டு போய்விடும் பாதையை இந்த அளவுக்கு வேறெதுவும் குறுக்கிவிடாது. எவ்வளவு தூரத்துக்கு இந்த வெற்றி சாத்தியம் என்பது வேறு பிரச்சனை. இவ்விஷயத்தில் அறிவுக்கு ஒவ்வா முறையில் நம்பிக்கை கொள்வதற்கு நாம் சிறிதும் விரும்பவில்லை. இப்பணியிலுள்ள மாபெரும் கஷ்டங்களை நாம் ஒரு கணமேனும் மறக்கவில்லை. ஆனால் நாம் போராட கிளம்பி இருப்பதால் வெற்றியை விரும்பி தீர வேண்டும். அதற்கு சரியான பாதையை காட்டவும் முடிய வேண்டும். இப்படிப்பட்ட வெற்றிக்கு இட்டு செல்லும் திறமையுள்ள போக்குகள் இருக்கத்தான் செய்கின்றன. இதில் ஐயமே இல்லை. திரளான பாட்டாளிகள் மீது நமக்குள்ள சமூக ஜனநாயகவாத செல்வாக்கு இன்னும் மிகவும் போதாக்குறையாகவே உள்ளது உண்மை. திரளான விவசாய மக்கள் மீதுள்ள புரட்சிகரமான செல்வாக்கும் அற்பமாகத்தான் இருக்கிறது. பாட்டாளிகள், குறிப்பாக விவசாயிகள், இன்னமும் மிகவும் ஒற்றுமையின்றியுள்ளனர். பிற்பட்ட நிலையில் உள்ளனர். அறியாமையில் மூழ்கியுள்ளனர். ஆனால் புரட்சி விரைவில் ஒன்றுபடுத்துகிறது, விரைவில் அறிவூட்டுகிறது. அதன் வளர்ச்சியின் ஒவ்வொரு படியும் மக்களை தட்டி எழுப்பி எதிர்க்க ஒண்ணா சக்தியுடன் புரட்சிகரமான வேலை திட்டம் மக்களிடம் உண்மையான உயிர்நிலையான நலன்களை முழுமையுடனும் முரணின்றியும் வெளியிடும் ஒரே வேலை திட்டம் ஈர்க்கிறது. ஒரு இயந்திரவியல் விதிப்படி வினையும் எதிர்வினையும் எப்போதும் சமம். வரலாற்றிலும் கூட புரட்சியின் நாசகரமான சக்தியானது விடுதலைக்கான முயற்சி எவ்வளவு பலமாக எத்தனை காலமாக ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதையும், காலாவதியாகிவிட்ட மேற்கட்டுமானத்துக்கும் நம் காலத்தின் உயிர்ப்புள்ள சக்திகளுக்கும் இடையேயுள்ள முரண்பாடு எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது என்பதையும் சார்ந்திருக்கிறது. சர்வதேச அரசியல் நிலைமையும் கூட பல அம்சங்களில் ருஷ்ய புரட்சிக்கு மிகவும் அனுகூலமான வழியில் உருப்பெற்று வருகிறது. தொழிலாளிகளின்
விவசாயிகளின் புரட்சி எழுச்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டுள்ளது. விட்டுவிட்டு நடக்கும் சிதறலான நிலையிலும் தன்னியல்பாகவும் பலவீனமாகவும் இருந்தாலும் கூட நிர்ணயமான போராட்டத்தை நடத்தி நிர்ணயமான வெற்றியை நோக்கி நடையிட திறமுள்ள சக்திகள் இருந்து வருவதை சந்தேகத்துக்கிடமின்றி கேள்விக்கிடமின்றி அது நிரூபிக்கிறது. இச்சக்திகள் போதா என்று காட்டிக்கொண்டால் ஜார் ஆட்சிக்கு பேரம் செய்து கொள்வதற்கு நேரம் கிடைக்கும். ஏற்கனவே இரு கோடிகளிலிருந்து புலிகின் வகைராவும் ஸ்த்ரூவே வகைராவும் இதற்கு தயார் செய்து வருகிறார்கள். அப்புறம் விவகாரம் அனைத்தும் ஒரு வாளர்ந்த அரசியல் சட்டத்திலே அல்லது மிகவும் மோசமாக போனால் கேலிக்கூத்தான அரசியல் சட்டத்திலே கூட போய் முடியும். இதுவும் கூட முதலாளித்துவ புரட்சியாகவே இருக்கும். ஆனால் அது ஒரு சாப்பிரவியாக, குறைப்பிரசவமாக, கருத்து சிதைவாக இருக்கும். இவ்விஷயத்தில் சமூக ஜனநாயகவாதத்துக்கு பிரமைகள் எதுவும் இல்லை. அது முதலாளி வர்க்கத்தின் துரோகத்தன்மையை அறிந்துதான் இருக்கிறது. முதலாளி வர்க்க அரசியல் சட்ட வழிபட்ட சிப்பவு பாணி பேரின்பம் நிலவுகையில் மிகவும் சுவையற்ற சலிப்பான நாட்களிலும் கூட அது மனமுடைந்து போகாது. அல்லது பாட்டாளி வர்க்கத்திற்கு வர்க்க பயிற்சி அளிக்கும் தன்னுடைய விடாப்புடியான பொறுமை மிக்க இடைவிடாத வேலையை கைவிடாது. அப்படிப்பட்ட முடிவு ஐரோப்பாவில் 19ஆம் நூற்றாண்டில் கண்ட அநேக எல்லா ஜனநாயக புரட்சிகளுக்கும் ஏற்பட்ட முடிவைப் போலவே ஏறக்குறைய இருக்கும். பிறகு நம்முடைய கட்சியின் வளர்ச்சியும் கடினமான, நீளமான, ஆனால் பழக்கமான தேய்ந்த பாதையிலேயே சென்று கொண்டிருக்கும். இனி ஒரு கேள்வி எழுகிறது. சாத்தியமான இவ்விரண்டு முடிவுகளில் எதில் சமூக ஜனநாயகவாதம் முரணுள்ள தன்னலமுள்ள முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து நடத்தும் போராட்டத்தில் தன்னுடைய கைகள் உண்மையிலேயே கட்டுண்டு கிடக்க காணும்? முதலாளித்துவ ஜனநாயகத்தில் முற்றாகவோ அநேகமாகவோ கலந்து கரைந்து விட்டிருக்க காணும்? இக்கேள்வியை தெளிவாக கேட்டால் போதும், உடனே விடை கிடைத்துவிடும். முதலாளி வர்க்கம் ஜார் ஆட்சியுடன் பேரம் செய்து கொண்டு ருஷ்ய புரட்சியை முறியடிப்பதில் வெற்றி பெறுமேயானால் முரணுள்ள முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து நடத்தும் போராட்டத்தில் சமூக ஜனநாயகவாதம் தன்னுடைய கைகள் உண்மையில் கட்டுண்டு கிடக்க காணும். பாட்டாளி வர்க்கம் தன் முத்திரையை புரட்சி மீது பதிய வைப்பதில் வெற்றி பெறாது. பாட்டாளி வர்க்க வழியில் மார்க்ஸ் ஒரு சமயத்தில் சொன்னபடி கீழ்த்தட்டு மக்கள் வழியில் ஜாராட்சியுடன் கணக்கு தீர்த்து கொள்வதில் பாட்டாளி வர்க்கம் வெற்றி பெறாது என்கிற அர்த்தத்தில் சமூக ஜனநாயகவாதம் முதலாளித்துவ ஜனநாயகத்தில் கலந்து கரைந்துவிட காணும். புரட்சி நிர்ணயமான வெற்றியை பெறுமேயானால் அப்போது நாம் ஜாராட்சியுடன் ஜாக்கோபின்னாத வழியில் அல்லது அப்படி சொல்ல விரும்பினால் கீழ்த்தட்டு மக்கள் வழியில் கணக்கு தீர்ப்போம். 1848 புகழ்பெற்ற புதிய ரைன் பத்திரிகையில் மார்க்ஸ் எழுதியதாவது: பிரெஞ்சு பயங்கர முறை என்பதெல்லாம் முதலாளி வர்க்கத்தின் எதிரிகளோடு எதேச்சதிகார முறையோடு நிலப்பிரபுத்துவத்தோடு சிறு முதலாளித்துவ தன்னல போக்கோடு கீழ்த்தட்டு மக்கள் வழியில் கணக்கு தீர்த்து கொள்வதை தவிர வேறொன்றுமில்லை. ஜனநாயக புரட்சி காலத்தில் ஜாக்கோபின் பின்வாத வழி என்னும் பூச்சாண்டியை காட்டி ருஷ்யாவில் சமூக ஜனநாயகவாதத்தை பின்பற்றும் தொழிலாளிகளை பயங்காட்ட பார்க்கும் நபர்கள் மார்க்சின் இவ்வார்த்தைகளின் குறிப்பொருளை பற்றி என்றைக்காவது சிந்தித்து பார்த்ததுண்டா? தற்கால ருஷ்ய சமூக ஜனநாயகவாதத்தில் ஜீராண்டுவாதிகளான புதிய இஸ்கரா குழுவினர் ஒஸ்வொபஸ்தேனிய குழுவில் கலந்துவிடவில்லை. எனினும் தம்முடைய கோஷங்களின் தன்மை காரணத்தால் அவர்கள் ஒஸ்வொபஸ்தேனிய குழுவின் வால் பிடித்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஒஸ்வொபஸ்தேனிய குழுவினர், அதாவது மிதவாத முதலாளி வர்க்கத்தினரின் பிரதிநிதிகள், சீர்திருத்தவாத வழியிலே உயர்குடி மக்கள் பிரபுக்களின் ஜார் பரிவாரத்தின் மனம் நோகாதபடி நயமாகவும் இணக்கமாகவும் எதையும் உடைக்காதபடி எச்சரிக்கையாகவும் வெள்ளை கையுறைகள் இரத்தக்கரை படிந்த ஜார் நிக்கலாய் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அளித்த வரவேற்பில் கலந்து கொள்வதற்காக ஒரு பஷி புஷு கும்பலைச் சேர்ந்தவரிடமிருந்து திரு பெத்ரின் கேவிச் இரவல் வாங்கியதை போன்றவை பார்க்க. புரோலிட்டரி இதழ் 5. அணிந்த கண்ணியமான கனவான்களுக்கு ஏற்ற முறையில் அன்பாகவும் பணிவாகவும் எதேச்சதிகார முறையுடன் கணக்கு தீர்த்து கொள்ள விரும்புகிறார்கள். தற்கால சமூக ஜனநாயகவாதத்திலுள்ள ஜக்கோபின்வாதிகள், போல்ஷிவிக்குகள், பெரியோத் ஆதரவாளர்கள், காங்கிரஸ் குழுவினர், புரோலிட்டரி ஆதரவாளர்கள் அல்லது அவர்களை வேறு எப்படி அழைத்தாலும் சரி, தங்களுடைய கோஷங்களின் வழியே புரட்சிகரமான குடியரசு வழிபட்ட சிறு முதலாளித்துவ வர்க்கத்தினரை, குறிப்பாக விவசாய மக்களை ஒரு வர்க்கம் என்கிற வகையில் தன்னுடைய தனித்தன்மையை நீடித்து கொண்டிருக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் முரணற்ற ஜனநாயகவாதத்தின் தரத்துக்கு உயர்த்த விரும்புகிறார்கள். மக்கள், அதாவது பாட்டாளி வர்க்கமும் விவசாய மக்களும் முடியரசுடனும் உயர்குடி வகுப்பினருடனும் கீழ்த்தட்டு மக்கள் வழியில் சுதந்திரத்தின் எதிரிகளை ஈவு இரக்கமின்றி ஒழித்தும்
பலத்தை கொண்டு அவர்களின் எதிர்ப்பை நசுக்கியும் பண்ணையடிமை முறையை ஆசிய வகைப்பட்ட அநாகரிகமும் மானுட இழிநிலையும் விட்டு சென்ற சாபக்கேடான மரபுரிமைக்கு எந்த சலுகையும் கொடுக்காமலும் கணக்கு தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். உண்மை. இதற்கு பொருள் நாம் 1793 ஆண்டைச் சேர்ந்த ஜாக்கோபின்வாதிகளை கட்டாயமாக காப்பியடிக்க வேண்டும் என்றும் அவர்களின் கருத்துக்களையும் வேலை திட்டத்தையும் கோஷங்களையும் செய்கை முறைகளையும் இரவல் வாங்க வேண்டும் என்றும் ஆகாது. அப்படி எதுவும் கிடையாது. நம் வேலை திட்டம் பழையதல்ல, புதியது. ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் குறைந்தபட்ச வேலை திட்டம் நமக்கு ஒரு புதிய கோஷமும் உண்டு. பாட்டாளி வர்க்கத்தின் விவசாய மக்களின் புரட்சிகரமான ஜனநாயகபூர்வமான சர்வாதிகாரம் என்று. புரட்சியின் உண்மையான வெற்றியை நம் ஆயுட்காலத்தில் காண முடியுமேயானால் ஒரு முழுமையான சோசியலிச புரட்சிக்காக முயன்று வரும் தொழிலாளி வர்க்க கட்சியின் தன்மைக்கும் குறிக்கோளுக்கும் பொருத்தமான புதிய செய்கை முறைகளும் நமக்கு கிடைக்கும். நம் உவமையை கொண்டு நாம் விளக்க விரும்புவது என்னவெனில், 18ஆம் நூற்றாண்டின் முற்போக்கான வர்க்கமான முதலாளி வர்க்கத்தின் பிரதிநிதிகள் ஜீராண்டுவாதிகள் என்றும் ஜாக்கோபின்வாதிகள் என்றும் 2 பிரிவுகளாக பிரிந்திருந்தது போலவே 19ஆம் நூற்றாண்டின் முற்போக்கான வர்க்கமாகிய பாட்டாளி வர்க்கத்தின் பிரதிநிதிகள், அதாவது சமூக ஜனநாயகவாதிகள், சந்தர்ப்பவாதிகள் என்றும் புரட்சி வழிபட்டவர்கள் என்றும் 2 பிரிவுகளாக பிரிந்துள்ளனர். ஜனநாயக புரட்சி முழு வெற்றி பெறும்போதுதான் முரணுள்ள முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கும் போராட்டத்தில் பாட்டாளி வர்க்கத்தின் கைகள் கட்டுண்டு போகாமல் விடுபட்டு இருக்கும். அப்போது மட்டுமே அது முதலாளித்துவ ஜனநாயகத்தில் கரைந்து போகாமல் புரட்சி முழுவதின் மீதும் தன்னுடைய பாட்டாளி வர்க்க முத்திரையை சொல்லப்போனால் பாட்டாளி வர்க்க விவசாய மக்களின் முத்திரையை பதிய வைக்கும். சுருங்கச் சொன்னால், முரணுள்ள முதலாளித்துவ ஜனநாயகத்தை எதிர்க்கும் போராட்டத்தில் பாட்டாளி வர்க்கத்தின் கைகள் கட்டுண்டு போவதை தவிர்க்க வேண்டுமானால் விவசாய மக்களுக்கு புரட்சி உணர்ச்சியை ஊட்டி எழுப்புவதற்கும் அதன் தாக்குதலுக்கு வழிகாட்டி செலுத்துவதற்கும் அதன் வழியே முரணற்ற பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் போதிய வர்க்க உணர்வும் வலிமையும் பாட்டாளி வர்க்கம் பெற்றிருக்க வேண்டும். முரணுள்ள முதலாளி வர்க்கத்தை எதிர்க்கும் போராட்டத்தில் நம் கைகள் கட்டுண்டு போகும் அபாயத்தை பற்றிய பிரச்சனையில் உள்ள விவகாரம் இதுவே. இந்த பிரச்சனையை புதிய இஸ்க்ரா குழுவினர் மிகவும் பொருத்தமற்ற முறையில் தீர்த்து வைத்துள்ளனர். முதலாளி வர்க்கம் என்றென்றும் முரணுள்ளதாகவே இருக்கும். நிபந்தனைகளும் நோக்கங்களும் போடுவதும் அவற்றை நிறைவேற்றினால் முதலாளித்துவ ஜனநாயகவாதியை மக்களின் உளப்பூர்வமான நண்பனாக கருத இடம் இருக்கும் என்பதும் போல வெகுளித்தனமான பயனற்ற விஷயம் வேறொன்று கிடையாது. பாட்டாளி வர்க்கம் ஒன்றுதான் ஜனநாயகத்துக்கு முரணின்றி போராடும் போராளியாக இருக்க முடியும். அதன் புரட்சி போராட்டத்தில் திரளான விவசாய மக்கள் கலந்து கொண்டால்தான் அது ஜனநாயகத்துவத்துக்கு வெற்றிகரமாக போராடும் போராளியாக இருக்க முடியும். இதற்கு பாட்டாளி வர்க்கம் போதிய வலிமை பெற்றிராவிட்டால் முதலாளி வர்க்கம் ஜனநாயக புரட்சியின் தலைமையில் இருக்கும் அந்த புரட்சிக்கு ஒரு முரணான தன்னலமுள்ள தன்மையை கொடுக்கும். பாட்டாளி வர்க்க விவசாய மக்களின் புரட்சிகரமான ஜனநாயக சர்வாதிகாரம் ஒன்றுதான் இதை தடுக்க முடியும். எனவே புதிய இஸ்க்ரா போர்த்தந்திரங்கள் தாம் அவற்றின் புறநிலையை குறிப்பொருளின் மூலமாக முதலாளித்துவ ஜனநாயகத்துக்கு சாதகமாக வேலை செய்கிறது எனும் ஐயத்துக்கிடமற்ற முடிவுக்கு நாம் வந்து சேர்கிறோம். பொது கருத்து அறிவிப்பு என்னும் அளவுக்கும் சமரச கோட்பாடு எனும் அளவுக்கும் கட்சி இலக்கியத்தை கட்சியிலிருந்து பிரித்தல் எனும் அளவுக்கும் நிறுவன ஒழுங்கமைப்பில் தெளிவற்ற நிலையை பற்றி பிரச்சாரம் செய்வது, ஆயுதமேந்திய எழுச்சியின் குறிக்கோள்களை சிறுமைப்படுத்துவது, புரட்சிகரமான பாட்டாளி வர்க்கத்தின் மற்றும் முடியரசு வழிபட்ட முதலாளி வர்க்கத்தினரின் அனைத்து மக்களுக்கான அரசியல் கோஷங்களை ஒன்று கலந்து குழப்புவது, ஜாராட்சி மீது புரட்சி நிர்ணயமான வெற்றி பெறுவதற்குரிய முன் தேவைகளை புரட்டி கூறுவது, மொத்தத்தில் இவை அனைத்தும் புரட்சி காலத்தில் வால் பிடிக்கும் கொள்கையை உண்டு பண்ணுகின்றன. இந்த வால் பிடிக்கும் கொள்கை வெற்றிக்குரிய ஒரே பாதையை சுட்டிக்காட்டி நாட்டு மக்களின் புரட்சிகரமான குடியரசு வழிபட்ட பகுதிகள் அனைத்தையும் பாட்டாளி வர்க்கத்தின் கோஷத்தை பற்றி நிற்குமாறு செய்வதற்கு பதிலாக பாட்டாளி வர்க்கத்தை தடுமாறச் செய்கிறது, அணிசிதறச் செய்கிறது, அதன் சிந்தனையை குழப்பி விடுகிறது, சமூக ஜனநாயகவாத போர்த்தந்திரங்களை சிறுமைப்படுத்துகிறது. தீர்மானத்தை பகுத்தாய்ந்ததிலிருந்து நாம் வந்தடைந்த இந்த முடிவை மெய்ப்பிப்பதற்கு இதே பிரச்சனையை வேறு கோணங்களிலிருந்து அணுகி பார்ப்போம். முதலில் சொசியல் டெமோக்ராட் என்னும் ஜார்ஜிய பத்திரிகையில் வெகுளித்தனமாகவும் வெளிப்படையாகவும் பேசும் ஒரு மென்ஷிவிக் புதிய இஸ்க்ரா போர்த்தந்திரங்களை சித்தரித்து விளக்குவதை பார்ப்போம். இரண்டாவதாக, இன்றைய அரசியல் நிலைமையில் புதிய இஸ்க்ரா கோஷங்களை யார் உண்மையில் பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் பார்ப்போம்.